தமிழகத்தில் நடைபெறவுள்ள 2026 சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் முக்கிய அங்கமாக செயல்பட்டு வரும் தமாக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் விருப்ப மனுக்களை பெற்றுக்கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மதுரை அழகர் கோவில் சாலையில் உள்ள தனியார் விடுதியில் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி.கே. வாசன் விருப்ப மனுக்களை வழங்கி போட்டியிட விரும்பும் தொண்டர்களிடமிருந்து விருப்ப மனுக்களை பெறவுள்ளார். கூட்டத்தின் முன்னதாக நடைபெற்ற செய்தியாளர்களை சந்திப்பின் போது தேர்தலுக்கான அடித்தள பணிகளை துவக்கியுள்ளோம். அதற்கான ஆலோசனைக் கூட்டம் இன்று துவங்கியுள்ளது. கோவையில் 14ஆம் தேதி ஆலோசனைக் கூட்டம், சென்னையில் 17ஆம் தேதி நடைபெறவுள்ளது. 19ஆம் தேதி திருச்சியில் கூட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளோம். எங்கள் கூட்டணி வெற்றி கூட்டணியாக செயல்பட வேண்டும். மக்கள் நம்பிக்கை பெறும் வகையில் தேர்தல் பணியாற்ற வேண்டும். சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்புபவர்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் விருப்ப வேட்பாளர் மனுவை பூர்த்தி செய்து 25ஆம் தேதிக்குள் சென்னையில் தலைமை அலுவலகத்தில் ஒப்படைக்க வேண்டும். தமிழக மக்கள் ஆட்சி மாற்றத்திற்கு தயாராக உள்ளார்கள் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. திமுக அரசு தங்கள் அளித்த வாக்குறுதிகளை 70% வாக்குறுதி நிறைவேற்றவில்லை என்பதுதான் உண்மை நிலை. ஆட்சி முடிய போகும் சில மாதங்களில் திட்டங்களை அறிவிப்பது ஏமாற்று வேலை. மக்களை மீண்டும் ஏமாற்ற புதிய அறிவிப்புகளை வெளியிடுவது மக்களை திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும்போது ஒரு பேச்சு, ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஒரு பேச்சு, இதுதான் உண்மை நிலையாக இருக்கிறது. கடந்த தேர்தலில் மின் கட்டணம் மாதந்தோறும் வசூலிக்கப்படும் என கூறினார்கள். ஆனால் கட்டணத்தை உயர்த்தி மக்களுக்கு சுமை ஏற்படுத்தி உள்ளார்கள். குற்ற சம்பவங்களை குறைப்போம் என திமுக கூறியது. ஆனால் ஆட்சிக்கு வந்த பின் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருகிறது. விஜயின் கட்சியின் சதவீதம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சதவீதத்தை சொல்லி வருகிறார்கள். யாரும் 10% குறைவாக சொல்லவில்லை. ஆனால் வாக்களித்த பின்பு அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்த முடியும். அது மக்கள்தான், அவர்கள்தான் எஜமானர்கள். 2 கட்சிகள் தலைமையில் கூட்டணி குறித்து பேசுவதாக தகவல் வருகிறது என்ற கேள்விக்கு அதிகாரப்பூர்வமாக அதுபோன்ற தகவல் இல்லை என தெரிவித்தார். NDA தலைமை கூட்டணி என்றால் மத்தியில் பிரதமர் மோடி தலைமையில் கூட்டணி. பாராளுமன்ற மரபுகளை யார் மீறினாலும் அவர்களை பேச அனுமதிக்க கூடாது, அது தவறு. இதில் கட்சி பாகுபாடு வேறுபாடு கிடையாது என ஜி.கே. வாசன் தெரிவித்தார். தொடங்கியிருக்கிறார்கள். அந்த வகையிலே தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனார் கட்சி தேர்தலுக்கான அடித்தள பணிகள் குறித்து ஆலோசனை செய்வதற்காக இன்றைக்கு மதுரை மண்டலத்திலே எங்கள் கூட்டம் நடைபெறுகிறது. இன்னும் திங்களிலிருந்து வெள்ளி வரை எனக்கு நாடாளுமன்ற கூட்டத்தொடர் இருக்கின்ற காரணத்தினால் சனிக்கிழமை 14ஆம் தேதி அன்று கோவை மண்டலத்திலே ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. அதே போல 17ஆம் தேதி அன்று சென்னை மண்டலத்திலே கூட்டம் நடைபெறுகிறது. 19ஆம் தேதி அன்று திருச்சி மண்டலத்திலே நடைபெறுகிறது. இன்று துவங்குகின்ற இந்த மண்டல கூட்டத்தினுடைய முக்கியத்துவம் நம்முடைய கூட்டணி வெற்றி கூட்டணியாக செயல்படுவதற்கான உறுதியான பணியை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி களத்திலே ஏற்படுத்த வேண்டும். அதற்கு மக்கள் நம்பிக்கை பெறும் வகையிலே தேர்தல் பணியாற்ற வேண்டும். மேலும் தேர்தலிலே போட்டியிட விரும்புபவர் அதை நான் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணி கரெக்டா சொல்றேன் கிருஷ்ணா. நாட் ஃபார் ஜோக் பட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் சொல்றேன். நான் முடிக்கிறேன். NDA தலைமையிலே கூட்டணின்னா மத்தியிலே பிரதமர் மோடி தலைமையிலே NDA கூட்டணி. அதுல ஐயா எடப்பாடியும் இருக்காங்க, சந்திரபாபு நாயுடு இருக்கிறாங்க, குமாரசாமி இருக்காங்க, நிதிஷ் இருக்காங்க. தமிழகத்திலே NDA கூட்டணி அதிமுக ஐயா எடப்பாடியார் தலைமையில் என்றால் அதில் அவர் தலைமையிலே தமிழக பாஜக தலைவர் இருக்கார், தமாக தலைவர் இருக்கார், பாமக தலைவர் இருக்கார், அமமுக தலைவர் இருக்கார், ஒத்த கருத்துடைய கட்சி தலைவர் இருக்கார். அதுல சந்திரபாபு நாயுடு கட்சியும் குமாரசாமி ஐயா கட்சியும் நிதிஷ்குமார் கட்சியும் இல்லை. அதுதான் வேறுபாடு.
திமுக கூட்டணியில நீங்க ஜனநாயகத்திற்கு மாறாக எதிர்கட்சிகள் நடந்தது இந்தியாவிற்கு தலைகுனிவு, பாராளுமன்றத்திற்கு தலைகுனிவு. ஜனநாயகத்திற்கு மாறாக நடந்தது மிகப்பெரிய தலைகுனிவு. அது எந்த கட்சியாக இருந்தாலும் அவர்கள் மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டும். சன்சத் தொலைக்காட்சியின் மூலம் இந்தியாவில் உள்ள பெரும்பாலான மக்கள் அரசியலை கூர்ந்து கவனிப்பவர்கள் அதை பார்த்துக் கொண்டுதான் இருந்தார்கள். அதனால ஜனநாயகத்திற்கு தலைகுனிவு ஏற்படுத்துகின்ற எந்த செயலாக இருந்தாலும் சரி, இந்த செயல் அந்த செயல் என்று நான் சொல்ல மாட்டேன், எந்த செயலாக இருந்தாலும் அது தவறு. அந்த கட்சிக்கு தலைகுனிவு, அதை செய்தவர்களுக்கு தலைகுனிவு. அவர்கள் அடுத்த முறை தங்களுடைய தொகுதிக்கு செல்ல வேண்டும், அவருடைய வாக்காளர்களை சந்திக்க வேண்டும். அவர்கள் அவர்களை பார்த்து முகம் சுளிப்பார்கள். பாராளுமன்றத்தினுடைய மரபை மீறுபவர்கள் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தால்